கன்னி ராசியில் பிறந்தவங்க. ஸோ அதுலயும் மேஜர் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த இவங்களுக்கு வீடு வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குதா? வீடெல்லாம் அமையுமா? அப்படின்ற ஒரு கூற்று உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ அப்ப இன்னைக்கு டேட்டுக்கு ராசிக்கு 6ல ராகு, சனி சேர்க்கை. அதே ராசிக்கு 10ல குரு. இந்த குரு அடுத்த மாசம் எக்ஸாம்ல அக்டோபர் 9ல அதிசார பயிற்சி வாங்கி ராசிக்கு 11ல லாபாதிபதி ஸ்தானத்துல உங்களோட பூர்வீக ஸ்தானத்த 7ஆம் பார்வையா பார்க்கிற ஒரு காரணத்தினால, அப்ப அக்டோபர் 9ல இருந்து டிசம்பர் 22 வரைக்கும் இந்த கன்னிராசியில் உத்திர நட்சத்திரமா இருந்தாலும் சரி, சித்திரை நட்சத்திரமா இருந்தாலும் சரி, அஸ்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி, அடுத்த ஒரு 2 மாசத்துக்கு உங்களுக்கு வீடு வாங்குவது, வீடு கட்டுவது இந்த மாரி விஷயங்கள் இந்த குரு பகவான் உச்சம் பெற்றவர் உங்களுக்கு ஏற்படுத்துவார். அப்ப நீங்க எந்த வயது கேட்டகரியில இருந்தாலும் கூட, வீடு வாங்குறதுக்குரிய ப்ராசஸ நீங்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. அப்ப அடுத்த 2 மாசத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு குரு ரிவர்ஸ் ஆயிட்டாலும், அடுத்த வருஷம் 5வது மாசத்துக்கு மேல பியூரா உங்களுக்கு லாபாதிபதி ஸ்தானத்துல குரு உட்கார்ந்து, அப்ப 26 5வது மாசத்துல இருந்து 27 2027 5வது மாசம் வரைக்கும் உங்களுக்கு வீடு வாங்குவதற்குரிய வாய்ப்பு. அப்ப கன்சிடர் அடுத்த ஒரு 1 1/2 வருஷத்துக்கு இந்த கன்னிராசிக்காரங்க எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்கு. அது நீங்க யாரா இருந்தாலும் அதுக்குரிய வேலைகள நீங்க பண்ண ஆரம்பிச்சுருங்க. அப்ப வீட்டுக்குரிய வீட பாருங்க. ஸோ வீடு கட்டுறதுக்குரிய அந்த ப்ராசஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருங்க. அதுல நீங்க இன்வால்வ் ஆரம்பிச்சிட்டீங்கனாலே, உங்களுக்கு ஒரு அவுரா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா உங்களால வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பை இந்த ராசிக்கு இந்த குரு பகவான் ஏற்படுத்துறாரு. இதுல உங்க ஜனன ஜாதகமும் பூர்வீக ஸ்தானம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா, நீங்க அடுத்த மாசமே வீடே வாங்கிருவீங்க அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?